தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒண்ணுதான். ரெண்டுமே வேறு வேறு பாதை. தமிழ் தேசியம் இல்லையே எந்த அடிப்படையில சீமான்ங்கிற லூஸ் உளறிட்டு இருக்கான். நீ அந்த உளறது வச்சு கேட்டுட்டு இருக்க. இந்த சீமான் என்கிற ஒரு கைக்கூலி, ஒரு கூறுகட்டவன் இந்த நாட்டுல இந்த கோமாளி தான் இதை பேசிட்டு இருக்கானே தவிர திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான். தலைவர் தாவேகா தலைவர் விஜய் அண்ணா இவன் இன்னும் திராவிட தேசியத்தை பேசுறாருங்கிற கொழு திமிரில் பேசிட்டு இருக்கான். மாடுங்கிறான், ஆடுங்கிறான், நாளைக்கு பண்ணிவான். இந்த பைத்தியத்தை நம்பி எப்படா பயணிக்கிறதுன்னு அந்த தம்பிகள் பயந்து போறாங்க. இவர் போற இடத்துல எல்லாம் நான் தமிழர் கட்சி செத்து போயிருது. அந்த கட்சிக்கு உயிரே இல்லை பல இடங்கள். அன்னைக்கு இப்ப செங்கோட்டையனுக்கு பொலிட்டிக்கல் கேரியர் இவன் க்ளோஸ் பண்ணிட்டான். இந்த எடப்பாடிங்கிற முட்டாள் இன்னைக்கு அவருக்கு கேரியர் புதுப்பிச்சிட்டாரு. அலை அலையாய் அணி அணியாய் புது புனல் பொங்கி வந்ததை போல வருகிற கூட்டமே இவன் தான் நியாயமான தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற கூட்டம் இது. 4 கால் பச்சல்ல பேச போறாரு. இந்த ஆண்டு பார்க்க தான் போகுது. திமுக தொகை தான் போகுது. அவ்வளவு. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்ப தாவேகா தலைவர் விஜய் தமிழ் தேசியத்தையும் கடைபிடிக்கிறார். ஒரு பக்கம் காமராசரை வச்சிருக்கார், இன்னொரு பக்கம் திராவிடம் பெரியார வச்சிருக்கார். இது ரெண்டுமே எந்த இடத்துல ஒன்றா இருக்கு சார்? ரெண்டுமே வேறு வேறு பாதை. தமிழ் தேசியம் இல்லையே எந்த அடிப்படையில சீமான்ங்கிற லூஸ் உளறிட்டு இருக்கான். நீ அந்த உளறது வச்சு கேட்டுட்டு இருக்க. தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒண்ணுதான். அதை எந்த அடிப்படையில நம்ம அதை எடுத்துக்கொள்றது அப்படின்னு கேட்க. அடிப்படை என்னது? இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திற்கு எதிர் திசையில் இருக்கிற குடும்பம் திராவிட மொழி குடும்பம். கேட்டீங்களா? அந்த திராவிட மொழி குடும்பத்தினுடைய தலைமை மொழி தமிழ் மொழி. தமிழில் இருந்து பிறந்ததுதான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு போன்ற மொழிகள். இதுல அந்த திராவிட மொழிகள், இந்த மொழிகள், இதற்கு தலைமை தாங்கிய மொழி தமிழ். தமிழும் திராவிடமும் ஒன்றுதான். தமிழர்களை திராவிடர்களாகவும் தான் முதலில் பார்த்தார்கள். அறிஞர் அண்ணா 1962 நாடாளுமன்றத்திற்கு சென்ற பொழுது கன்னி பேச்சில் ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக், ஐ ஆம் ப்ரௌட் டு கால் மைசெல்ஃப் எ டிராவிடியன், என்னை ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன், நான் திராவிட பாரம்பரிய களஞ்சியத்தில் இருந்து வந்திருக்கிறேன் என்று 40 நிமிடம் பேசி கேட்டவர்களை வியர்க்க வைத்து 39 ஆண்டு காலம் பாராளுமன்றத்தில் படிக்கட்டில் நின்று இந்தியாவினுடைய விடுதலைக்கு விலா எலும்புகளால் வீர வரலாறு எழுதிய மகத்தான மனிதர் பாபு ஜெகஜீவன் ராம். 39 ஆண்டு கால பாராளுமன்ற அனுபவம் உள்ளவர். இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சருங்கிற சிகரத்தை தொட்டவர். பீகாரின் பண்ணை பிரபு. அண்ணா பேசி முடித்த உடனே அண்ணா ஐ ஆம் எ டிராவிடியன் பீகார், நான் பீகாரில் உள்ள திராவிடன் என்று பேச வைத்தது வரலாறு, எங்க வரலாறு. கேட்டீங்களா? இப்படிப்பட்ட திராவிடமும் தமிழும் ஒன்றுதான் என்று சொல்லுவதற்கு எந்த தயக்கமும் எங்களுக்கு இல்லை. இதை நாடு முழுக்க நான் சொல்லியிருக்கேன். இந்த சீமான் என்கிற ஒரு கைக்கூலி சங்கிகளுக்கும் சனாதன சக்திகளுக்கும் விலை போன ஒரு கூறுகட்டவன் இந்த நாட்டில் திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துவதற்கு அவர்கள் ஏவி விட்ட வேலையை செய்கிற இந்த கோமாளி தான் இதை பேசிட்டு இருக்கானே தவிர திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான். ஆனால் இதற்கு தமிழ் தேசியத்திற்கு ஒரு வடிவத்தை தந்தார்கள். மாவீரன் பல நெடுமாறன், பாவலர் பெருஞ்சித்திரனார் போன்ற பாவேந்தர் பாரதிதாசன் போன்றவர்கள் கூட அதை செய்தாங்க. அந்த வடிவம் தமிழ் தேசியம் என்று இன்றைக்கு சுட்டப்படுகிறது. தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் முரணானதல்ல. அது ரெண்டும் என்னுடைய கண்கள் என்று சொன்ன மகத்தான தலைவர் தாவேகா தலைவர் விஜய். அதனாலதான் இவனுக்கு ஆத்திரம். ஏன்னா இவன் இன்னும் திராவிட தேசியத்தை பேசுறாருங்கிற கொழு திமிரில் பேசிட்டு இருக்கான். சீமான சொல்றேன். திமுக தமிழ் தேசியத்தை அவங்களும் ஒரு பக்கமா நேசிக்கிறாங்க. ஆமா, நேசிக்கிறாங்க. இருக்கும்போது இத்தனை ஆண்டு காலமா திராவிட மாடல் அரசு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சீமான் தமிழ் தேசியம் ஒண்ணு, அது தனி அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டுமே சேர்த்து தாவேகா தலைவர் விஜய் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அது எந்த நிலைப்பாடு? எல்லா மக்களையும் கவர்ந்துடுச்சு. தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் பேசுறாரு யாரு? அவர் முரண்படல, ரெண்டை ஏற்றுக்கொள்கிறார். இந்த வர்ற கூட்டம் இருக்கு பாருங்க, அலை அலையாய் அணி அணியாய்
புது புனல் பொங்கி வந்ததை போல வருகிற கூட்டமே இவன் தான் நியாயமான தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற கூட்டம் இது. எந்த ஒரு பக்கமும் சாராம ஒரே நிலையில இருக்கிறதுனால எல்லாருடைய ஓட்டுகளையும் வாங்கறதுக்காக இந்த நிலைப்பாடு எடுத்துக்காங்க. அது தப்பா? அது ஒரு அரசியல்வாதி அதை ஓட்டையும் கணக்கில் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் கலந்து இல்லாம ஒரு நிலைப்பாட்டோட எந்த நிலைப்பாட்டுல எதை பேசினா ஜெயிக்க முடியுமா அதை பேசுறவன் தான் அரசியல் தலைவன். அதை செய்யறாரு விஜய். சார் பேசுறத ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க, ஆனா ஒவ்வொரு இடத்துல எந்த இடத்துல பேசணுமோ அங்க தவற விட்டுறாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது இல்ல சார்? அவர் பேசாமல் சில பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் நான் அதெல்லாம் சொல்லலை. பேச வேண்டிய நேரத்தில் பேசுகிறோம். யுத்த காலத்தில் அதெல்லாம் பேசிக்கிடலாம். இப்போ நம்ம முதல்ல கட்டமைப்பு அடுத்த கட்ட நகர்வுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறார். 4 கால் பாய்ச்சலில் பேச போகிறாரு. நாடு பார்க்க தான் போகுது, திமுக துவக்க தான் போகுது, அவ்வளோதான். திமுகல இருந்து தாவேக்கா பக்கம் போயிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் அங்கே போய் இணைஞ்சிருக்கீங்க. இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு டிமாண்ட் பேசப்பட்டதா சார்? நான் ஒன்றும் கேட்கவும் இல்லை, அவங்க என்ன வேணும்னு கேட்கவும் இல்லை. அந்த பக்கம் போகிறதுக்கான வேற என்ன வாய்ப்பு இருக்கு? புதிதாக ஆரம்பிச்ச கட்சி அப்படின்றதுனால ஆரம்பத்துல யாருமே அந்த தாவேக்கா பக்கம் போகல. அப்படி இருக்கும்போது இப்ப ஒவ்வொருத்தரா நானே 6.5 வருடம் எந்த கட்சியிலையும் இல்லைன்னா 6.5 வருஷம் தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த சொற்பொழிவாளர் என்ற தகுதியை என்னுடைய அயராத முயற்சியால், என்னுடைய வாசிப்பால், உழைப்பால் அந்த இடத்திற்கு வந்த நாஞ்சில் சம்பத் 6.5 வருடம் எந்த கட்சியிலும் இணையவில்லை. இல்லையே, திமுக உறுப்பினர் ஒன்றும் கிடையாது. நான் திமுக மேடைகளில் சங் பரிவார் சக்திகளை எதிர்த்து நிற்கிற கட்சி திமுக. நான் இருந்த கட்சி திமுக. நான் பழகிய தலைவன் அண்ணன் ஸ்டாலின் என்ற உரிமையோடு அந்த மேடைகளில் போய் பேசினேன். நான் அந்த கட்சியில் சேரலை. இன்னைக்கு சேர்ந்திருக்கிறேன்னா ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒரு தலைவனுக்கு பின்னால் திரளுகிறார்கள். அந்த தலைவன் வெற்றி பெற வேண்டும் என்பதை தாண்டி அந்த இளைஞர்களை ஆற்றுப்படுத்தவும் அவர்களை ஆக்கம் என்கிற திசை நோக்கி இழுத்து செல்லவும் ஒரு வலிமையான கருவியாக என்னால் இருந்து இயங்க முடியும் என்ற நம்பிக்கையில் போய் சேர்ந்திருக்கேன். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தரும் அங்கே போகிறவங்களும் தாவேக்கா தலைவர் விஜய்க்காக மட்டும்தான் போய் இணைகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அவங்களுக்கு கேரியர் இருக்குல்ல. இப்போ செங்கோட்டையனுக்கு பொலிட்டிக்கல் கேரியர் இவன் க்ளோஸ் பண்ணிட்டான் இந்த எடப்பாடிங்கிற முட்டாள். இன்றைக்கி அவருக்கு கேரியரை புதுப்பிச்சிட்டாரு. அவர் பயணத்தை தொடர்ந்து அவருக்கு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு. நாஞ்சில் சம்பத் எந்த கட்சியிலையும் இல்லை, ஆனால் இவன் ஒரு பெரிய பவர்ஃபுல் ஆரேட்டர்னு தெரிஞ்சு எனக்கு இன்னைக்கு கேம்பெயின் செக்ரட்டரிங்கிற பொறுப்பு கொடுத்துருக்காரு. யாருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரிஞ்ச தலைவன் விஜய்ங்கிறது என்னால் இப்போ தான் புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இப்போ இதனால தாவேக்கா கட்சிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் அப்படின்ற ஒரு மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 28 நிர்வாக குழுவை ஒருங்கிணைக்கிற பொறுப்பே செங்கோட்டையன் கொடுத்துட்டார். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இப்போ நினைச்சிட்டுறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ புதுசாக வந்தவர் செங்கோட்டையன், ஆனால் ஒரு சீனியர் பொலிட்டிஷியன். அப்படி இருக்கும்போது தாவேக்கா தொடங்கினதுலேருந்து கூடவே இருந்த புஷி ஆனந்துக்கும் இவருக்கும் இடையில ஏதாவது மோதல் வரும் தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு கருத்து செங்கோட்டையன் வந்து அத்துமீற மாட்டார், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த மாட்டார். அவருக்கு நல்லெண்ணம் மட்டுமே இருக்கும். அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்று போராடினார். அந்த போராட்டத்துக்கு மதிப்பளிக்கலை. இன்றைக்கி தம்பி விஜய் அழைத்தார். சரி, நம்முடைய கேரியர் தொலைஞ்சு போகக்கூடாது, இதிலேயே தொடரலான்னு முடிவெடுத்து இயங்கிக்கிட்டு இருக்காரு. நானும் அது மாதிரி தான். இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் தாவேக்கா எந்த மாதிரியான ஒரு மாற்று சக்தியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் மாற்று சக்திக்கு ஒன்று தேவை, ஆண்டு பலவாக இருக்கிறது. அதை இட்டு நிரப்பத்தான் அண்ணன் வைகோ வந்தார். தோற்று போனார், தொலைந்து போனார். அதை இட்டு நிரப்பத்தான் கேப்டன் விஜயகாந்த் வந்தார். அந்த கட்சி கரைந்து விட்டது. என்றைக்கு அதிமுகவில் கூட்டணி வைத்தாரோ அன்றைக்கு அந்த கட்சி தன்னுடைய தனித்துவத்தை, மகத்துவத்தை இழந்து விட்டது. இன்றைக்கு அவர் உயிரோடு இல்லை. அந்த கட்சி இயங்குகிற நிலைமையில் இன்னைக்கு இல்லை. அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது. தகப்பனுக்கு மகனுக்குமே சரியில்லை. இன்னைக்கு அந்த கட்சி முடிஞ்சு போச்சு. அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் இவர் உலக நாயகன். தமிழ் திரைப்படத்திற்கு நாளைக்கு ஒரு உலக அங்கீகாரம் கிடைக்குமானால்
அதை வாங்கித்தரப் போகிறவன் என்று என்னை போன்றவர்கள் நம்பிய கமலஹாசன். அந்த கமலஹாசன் கட்சி தொடங்கி பேட்டரி எடுத்துகிட்டு வந்து டிவியை உடைச்சி இப்போ திமுக என்கிற சிமிழுக்குள் போய் சிக்கி சிறுத்து போனார். அந்த கடமையை செய்வதற்கு வந்த தமிழ் மாநில காங்கிரஸை மிக குறைந்த விலைக்கு பிஜேபி இடத்தில் விற்றார் கருப்பையமுப்பனாருடைய மகன் ஜி.கே. வாசன். இன்னைக்கு அந்த இடத்தை இட்டு நிரப்ப மகாபாரத யுத்த காலத்தில் அர்ஜுனனுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டிய பகவான் கண்ணனைப் போல தம்பி கண்ணன் தமிழ்நாட்டு அரசியல் இன்னைக்கு எழுந்து நிற்கிறார். நாடு பார்க்க போகிறது. ஆரம்பத்துல எல்லாருமே திமுகவுக்கு எதிராக ஒரு மாற்று சக்தியா வராங்க. ஆனா அவங்களால யாருமே நிலைத்து நிற்க முடியல. அந்த வரிசையில தாவேக்கா விஜயும் வந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் வராது, வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப இதுவரைக்கும் கூட்டணி பேச்சு தாவேக்கா யார் கூட கூட்டணி அப்படின்ற எந்த ஒரு செய்தியுமே வெளியாகல. சீமான் அவர்கள் நேற்று புதுச்சேரியில வெளியாகிட்டு தான் இருக்கு. நீங்க யார் கூட கூட்டணி வைக்கிறாங்க, காங்கிரஸ் கூட கூட்டணி வரும்னு செய்தி வந்துட்டு தான் இருக்கு. ஆனா அது தரப்பா செல்வ பெருந்தகை இல்ல அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறாரு. செல்வ பெருந்தகை காங்கிரஸுக்கு அத்தா மாநில தலைவர், தமிழ்நாட்டுடைய நியமிக்கப்பட்ட தலைவர். காங்கிரஸுக்குள்ள அந்த குரல் எழுந்தாச்சு. ராகுல் காந்தி அவர்களும் திமுக கூட தான் எங்களோட கூட்டணி அப்படிதான் அவங்க முடிவு எடுப்பாங்க. தேர்தல் நேரத்தில் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு காங்கிரஸுக்கு இப்போ விஜய் வேணும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளாவில் தேர்தல், பாண்டிச்சேரியில் தேர்தல். பாண்டிச்சேரியில் திமுக ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்படுறான், அதை உடைக்கணும். அதுக்கு விஜய் வேணும்னு காங்கிரஸ் விரும்பும். தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா அந்த 4 மாநிலத்திலையும் விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது. அவரை பயன்படுத்திக்கிடணும்னு காங்கிரஸ் நினைக்கும். நார்த் இந்தியாவில் அடிபட்டாலும் சவுத் இந்தியாவது நம்ம கையில் இருக்கட்டும்னு காங்கிரஸ் நினைக்கும். அதுக்கு திமுக என்ன செய்ய முடியும்? காங்கிரஸுக்கு விஜய் உதவுவார் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை வந்தாச்சு. காங்கிரஸ் பீகார்ல போட்டிட்டுமே அவங்க 8 இடங்களை கூட முழுமையா ஜெயிக்க முடியல. இருக்கும்போது தமிழ்நாட்டுல அது வந்து ஒரு மோசடி தேர்தல் இருந்துச்சு. என்னன்னா 10,000 தேர்தல் அறிவிப்பதற்கு 8 நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் 1.5 கோடி பேருக்கு 10,000 ரூபா கொடுத்துட்டாரு. இதுக்கு பேர் வெற்றியா? தமிழ்நாட்டுல அவருக்கு சீட்டு கொடுக்கறதே பெருசு அப்படின்னு திமுக தரப்புல சொல்லும் பொழுது யாரு சொன்னா டிமாண்ட் போயிட்டு இருக்கிறதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இல்ல, காங்கிரஸ்ல இப்படி ஒரு எண்ணம் வந்தாச்சு. யாரு கூட கூட்டணிங்கிறத தவிக தலைவர் அறிவிப்பார். அப்போ அந்த மூவு அவருக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால கூட்டணி இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. கூட்டணி இல்லாமலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப சீமான் அவர்கள் நேற்று பேசினப்ப புதுச்சேரியில நானும் மாநில அந்தஸ்து கேட்டிருந்தேன், அதை தம்பி விஜய் அவர்களும் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல தாவேகா தலைவர் விஜய் ரொம்ப அதிகமா விமர்சனம் பண்ணியிருந்தார். இப்படி இருக்கும்போது திடீர்னு அவருடைய மாற்றம், அவர் ஒருவேளை கூட்டணிக்காக வருவாரா? அவரும் அவருக்கு ஆசை இருக்கலாம். அவரையெல்லாம் சேர்த்துக்கிட மாட்டார். ஏன்னா இவர் போகிற இடத்துல எல்லாம் நாம் தமிழர் கட்சி செத்து போயிடுது. அந்த கட்சிக்கு உயிரே இல்லை பல இடங்கள்ல. இன்னைக்கு காங்கிரஸ்க்கு அப்போ உயிர் இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றீங்களா? இருக்கும். ஏன்னா சில ஆண்டு காலமாவே காங்கிரஸ் மேல இருந்த ஒரு நம்பிக்கை மக்களுக்கு போயிடுச்சு. காங்கிரஸ் வந்து இருக்கும். ஏன்னா அது இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்ட கட்சி. 1, கர்ம வீரர் காமராஜர் போன்றவர்கள் வளர்த்த கட்சி. 2, 3வது தேசிய அடையாளத்தை விரும்புகிற மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அதற்கு முகம் தருவது காங்கிரஸ் தான், பிஜேபி கிடையாது. அதனால காங்கிரஸோட கூட்டணிக்கு தாவேக்கா வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. தாவேக்கா வந்ததுக்கு அப்புறமா சீமான் நாம் தமிழர் கட்சி அடையாளம் இல்லாம போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, 8% இன்னைக்கு 1%ஆக குறுகி இருக்கிறது. அந்த கட்சியை தேவையில்லைன்னு அந்த கட்சியில் இருக்கிறவங்களே முடிவெடுத்து நிறைய நிர்வாகிகள் பூரா திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ இந்த கட்சியில் தொண்டர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் விஜய் பக்கம் வந்துட்டு இருப்பாங்க. அவர்கிட்டையும் நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த திடீர் மாற்றத்துக்கான காரணமா நம்ம என்ன எடுத்துக்கொள்ளணும்? அந்த விஜய்க்கு தலைமை தான், அவருக்கு மேல இருக்கிற நம்பிக்கை தான். சீமான் அவர்கள் புதுசா நிறைய ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, மரங்களுக்காக பேசுறாங்க. மரங்கள்னு சொல்றான், கடல்னு சொல்றான், வயலுங்கிறான், மாடுங்கிறான், ஆடுங்கிறான், நாளைக்கு பண்ணிம்பான். இந்த பைத்தியத்தை நம்பி எப்படா பயணிக்கிறதுன்னு அந்த தம்பிகள் பயந்து போறாங்க. இதெல்லாம் மக்களுக்கான தேவைக்காக அவர் போராடுறாரு. இதெல்லாம் மக்களுக்கு அங்கே தேவை. மக்களுக்கு தேவை என்ன? தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை?
இயற்கை வளம் தேவையில்லையா சார்? கேளுங்க, ஒரு மெட்ரோ வேணும்னு கேட்டோம் கோவைக்கு, அண்ணன் ஸ்டாலின் கேட்டார். மதுரைக்கு வேணும்னு கேட்டார், இல்லைன்ட்டான். என்ன 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 காரணம்னு கேட்டால் 20 லட்சம் பேர் இருக்கிற நகரத்துக்கு தான் கொடுப்போங்கிறாங்க. அப்போ நீ கான்பூருக்கு கொடுத்தியே, நாக்பூருக்கு கொடுத்தியே, சூரத்துக்கு கொடுத்தியே, போபாலுக்கு கொடுத்தியே, அங்கே 20 லட்சம் இருக்கா? ஆனால் 23 லட்சம் மதுரையில் இருக்குது, 21 லட்சம் கோயம்புத்தூரில். இதைத்தான் பேசணும். சீமான் பண்ணியும் கடலையும் இல்லை பேசுறது. இதுதான் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை. அதிகாரம் இருக்கா மாநில அரசுக்கு? அதிகாரமே கிடையாதுங்க. அதைத்தான் பேசணும். அந்த பேருக்கு அரசியலே தெரியாதுங்க. அவன் ஒரு தற்குறி. அவரு தாவேகா தொண்டர்களை தற்குறி அப்படின்னு தாவேகா தொண்டர்கள் தற்குறி இல்ல. அந்த விமர்சனத்தை அவர் அவன் வந்து தாவேகா தொண்டர்கள் தற்குறி இல்ல, ஆச்சரியக்குறி. அதை வர்ற தேர்தலில் அவங்க நிரூபிப்பாங்க. இப்ப அதே மாதிரி சீமான் அவர்கள் இயற்கைக்காக போராடுறாரு. அப்படி இருக்கும்பொழுது தாவேகா தலைவர் மக்களுக்காக போராட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இப்ப இருக்காரு. அப்படி இருக்கும்போது வரப்போற தேர்தலை அவர் எப்படி சந்திக்க இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தாவேகா வரப்போற தேர்தல்ல எந்த முறையில சந்திக்க இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இப்ப பரப்புரை செயலாளரா உங்களை நியமிச்சிருக்காரு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கு? அடுத்த கட்ட நடவடிக்கை கொள்கையை நான் சொல்லிட்டேன். இந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த இதெல்லாம் வச்சிருக்கோன்னு சொல்லுவாரு. ஒரு கல்லூரியில் பேசுகிற பொழுது ஒரு வீட்டுக்கு ஒரு இளைஞர், வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இருக்கணும்னாரு. இது ஆரம்பத்திலேயே இருக்குதுல்ல சார்? இல்லை, வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இருக்கு, எல்லா இடமும் இல்லை தங்கச்சி, இருக்கணும்னு சொன்னார். இன்னும் ஒன்று, வருமானம் ஈட்டுகிற ஒரு நபர் ஒரு குடும்பத்தில் இருக்கணும்னார். ஒரு வீட்டில் ஒரு 2 வீலராவது இருக்கணும்னார். கார் தான் லட்சியம், 2 வீலர் இருக்கணும்னு சொன்னார். ஒரு வீட்டில் ஒரு பட்டதாரி, ஒரு 2 வீலர், வருமானம் ஈட்டுகிற ஒரு நபர். அப்போதான் பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பத்தை பார்க்க முடியும். வீடு நன்றாக இருந்தால்தான் நாடு நன்றாக இருக்கும். அப்படி வீடு நோக்கி போகிறது விஜய் கட்சி. அது நாடு அவர் கையில் வந்து சிக்கும் நாளைக்கு. இதுதான் நிலைமை. இப்போ பட்டதாரின்றது இப்பயும் அது நடைமுறையில தானே சார் இருக்கு. முதல்வன் திட்டம் மூலமா மூத்த பட்டதாரிகளுக்கு ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அது நிலைப்பாட்டில் இருக்கிற ஒன்று தானே? இல்லை, நிலைப்பாட்டில் இருக்கு. அதை எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணும்னு நினைக்கிறார் விஜய். இலவசங்களை ஆதரிப்பவரா தாவேகா தலைவர் விஜய்? எல்லாருக்கும் வண்டி கொடுக்கணும் அப்படின்றது அது இலவச லிஸ்ட்ல தானே வரும். இலவசம்னு சொன்னார். அதை எல்லாருக்கும் வீட்லயும் ஒரு வண்டி இருக்கணும். அது இலவசத்துல வராதா? அது இவரு கொடுக்க போறாரா, அரசு கொடுக்க போதான்னு தெரியாது இல்ல. அது இனிமேல் அவர் சொல்லுவார். அதெல்லாம் சமகால அரசியல் நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி தங்கச்சி.